தமிழ்நாடு மரபுகளுக்கு ஏற்ற ஒரு களமாகவும் நாம் மேம்படுத்த நினைக்கிறோம். ஆனால் அண்மை காலமாக தமிழ்நாடு அரசியல் களத்தை மிகவும் கீழிறக்கி அவதூறுகளாலும் பொய்களாலும் வன்மத்தாலும் அதை மாற்றத் துடிக்கிற சக்திகளாக பாஜக சங் பரிவார சக்திகள் விளங்குகிறார்கள். அதனுடைய குறியீடாக கமலாலயம் வாசலில் அன்றாடம் அண்ணாமலை அவருக்கு தோன்றுவதையெல்லாம் பேசுவார். அவருக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அவற்றை பேசுவார். அது உண்மையா பொய்யா என்று ஆராயாமல் பேசுவார். அதே வேளையை ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு ஆளுநர் ரவியும் செய்து கொண்டிருந்தார். இப்போது ஆளுநர் ரவியும் கொஞ்சம் அடங்கி இருக்கிறார், அண்ணாமலையும் கொஞ்சம் அடக்கப்பட்டிருக்கிறார். இப்போது ஆளுநர் ரவியினுடைய வீச்சும் அண்ணாமலையின் வீச்சும் ஓய்ந்திருக்கிற நிலையில் அந்த அவதூறுகளை, இட்டுக்கட்டப்பட்ட பொய்களை, வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிற அந்த பேச்சுகளை விஜய் கையில் எடுத்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கி நாங்கள் மாற்று அரசியலை கொண்டு வந்து நிறுவப் போகிறோம் என்று சொல்லி களத்திற்கு வந்திருப்பவர், களத்திற்கு வந்து கொண்டிருப்பவர் விஜய் நேற்று நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்து முழுக்க முழுக்க ஃபேக்சுவல் எரர் என்று சொல்லக்கூடிய பொய் தகவல்களை பரப்பிவிட்டு சென்றிருக்கிறார். அண்ணாமலையும் கவர்னர் ரவி அவர்களையும் ஒப்பிட்டு விஜய் சொல்றீங்க. அவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க, இவர் பேசுறாரு, இவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கிறதான்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க. இல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களோட வாய்ஸா பேசுறாரா இல்ல பின்னாடி இருந்து பேச வைக்கப்படுறாரா என்ன? அதாவது அண்ணாமலை என்ன செய்து கொண்டிருந்தாரோ அதை இப்போ அவர் செய்யலை. அவர் இப்போ அன்றாட பிரச்சனை சந்திக்கிறாரா? இல்லை. நீங்களே போய் கேள்வி கேட்டாலும் அண்ணா நான் ஒரு தொண்டன்னா இப்போ நான் பேசுறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி ஆர்.என். ரவி இப்போ பேச்சு மூச்சை காணும், பழைய சேட்டைகள்லாம் இப்போ சேரதில்லை. அவரும் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் ஓங்கி தலையில் குட்டிய பிறகு அவரும் அந்த பழைய வீரியத்தோடு இல்லை. அப்போ ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற நிலையில் ஆகிவிட்டார்கள். அப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆனோடனே இவர் அட்மிட் ஆகியிருக்கார். இவர் அட்மிட் ஆகி ஒரு பாசிட்டிவான அரசியலை முன்னெடுத்தால் நாம் வரவேற்க தயாராக இருக்கிறோம். இவர் கட்சி தொடங்கியவுடன் வரவேற்ற முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவர் மாநாடு அறிவித்தவுடன் வாழ்த்து சொன்ன முதல் தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர். அப்போ எங்களுக்கு காழ்ப்பு கிடையாது, வன்மம் கிடையாது, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. அவரோட கூட்டணி சேரலாங்கிற எதிர்பார்ப்பு நாங்கள் இல்லை. அவர் கூட்டணிக்கு அழைச்சார்.